السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. எல்லா விதமான பலா முசீபத்துகளையும் விட்டு பாதுகாத்து எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளோடு எல்லா விதமான நலவான விஷயங்களோடு அமைதியோடு சுக்கூனோடு ராஹத்தோடு ஆஃபியத்தோடு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களையும் வாழச் செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்குரிய பாசத்திற்குரிய அன்பார்ந்த என் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, சஹாக்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அல்ஹம்துலில்லாஹ் உதுவுடைய சட்டத்திட்டங்களை நாம் அன்றாட பார்த்து வருகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதுவுடைய ஃபரதை முடித்துவிட்டு அடுத்து உது என்பது யாருக்கு வாஜிபு என்பதையும் முடித்துவிட்டு அடுத்து உதுவுடைய சுன்னத்துகள் எத்துணை, அது என்ன என்ன என்பதையும் பார்த்துவிட்டு அடுத்தபடியாக உதுவுடைய முஸ்தஹபான காரியங்கள் என்ன என்பதையும் பார்த்துவிட்டு நேற்றைய தினம் உதுவிலே ஏற்படக்கூடிய வெறுக்கத்தகுந்த மக்ரூஹான விஷயங்கள் என்ன என்பதையும் நாம் பார்த்துவிட்டு இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 6வது நாள் உதுவுடைய அந்த சட்டத்திட்டங்களுக்கு கீழ் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்ப்போம் என்று சொன்னால், உதுவை நம்முடைய உலமாக்கள் நம்முடைய இமாமுகள் 3 விதமாக நமக்கு புரியும்படி அல்ஹம்துலில்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாருங்க, உது என்பது 3 வகையாக பிரிக்கிறார்கள். ரொம்ப பெருசாக சிரமம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள் அறிந்து புரிந்து அதை முழுமையாக ஏற்று அதை நாம் செய்தால்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த அமல்களுக்கே தனி ஒரு சிறப்புகளையும் அந்த அமல்கள் கபூல் ஆகுவதற்கும் அது ஏற்றமாகவும் இருக்கும் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை இருந்தால் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அல்லாஹ் நமக்கு ஓய்வான நேரங்களை அல்லாஹ் பலவிதமாக இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்கிறான். அந்த ஓய்வான நேரங்களில் இன்ஷா அல்லாஹ் இது போல விஷயங்களை கேட்டு நாம் பயன்பெறுவதற்கு அனைவர்களும் முயற்சிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேயே சொல்லியிருக்கிறாங்களே, இந்த உம்மத்துக்கு 2 நியாமத்துகளை அல்லாஹ் பெருவிதமாக கொடுத்தான். ஆனால் அந்த 2 நியாமத்துகளிலேயும் மக்கள் மிகவும் பொடுபோக்காக இருக்கிறார்கள். அது என்ன நியாமத்து தெரியுமா? ஒன்று, அல்லாஹ் மனிதர்களுக்கு கொடுத்த சிஹத்து, ஆரோக்கியம். அதே போல வல் ஃபராகு, அந்த ஓய்வுடைய நேரங்கள். ஓய்வுடைய நேரங்களை இன்னைக்கு மக்கள் செல்ஃபோன்களிலே, இணையதளங்களிலே, ஆன்லைன்களிலேயே இன்னைக்கு செலவு செய்கிறார்களே தவிர இன்னைக்கு என்ன செய்யறதில்லை, அதை சரியான முறையில் பயன்பாட்டான முறையில் இன்றைக்கு நாம் கழிப்பதில்லை. இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முடிந்தவரை இந்த செயல்களை ஏற்று விஷயங்களை மனதால் ஏற்று இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கொண்டு வருவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் பாருங்க, உதுவுடைய ஃபரது என்பது 3 விதமாக இருக்கு. ஒன்று ஃபரது, 2வது வாஜிபு, 3வது முஸ்தஹப். இப்போ நம்ம மேலே முஸ்தஹபான காரியங்கள் பார்த்தது, நம்ம உதுவில் செய்யக்கூடிய முஸ்தஹப். அது இப்போ பாருங்க, அந்த உது அந்த சாப்டரையும் 3 விதமாக பிரித்து, ஃபஸ்ட்டு எப்போலாம் உது செய்கிறது கடமை, அடுத்து எப்போ உது செய்கிறது அவசியம் வாஜிபு, அடுத்து எப்போ உது செய்கிறது அது ஒரு நன்மைக்குரிய, அது ஒரு பேணுதலுக்குரிய முஸ்தஹபான விஷயம். இப்படி 3 விதமாக பிரித்து நமக்கு இமாமுகள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அன்பாந்தவர்களே, முதல்ல ஃபரது நம் அனைவர்களுக்கும் தெரியும். இதா அரத்துமுல் கியாம இல ஸலாத்தி, அப்போ என்ன, ஃபயஃபுருது அலைக்குமுல் உது, நீங்கள் தொழுகையை நாடினால், நீங்கள் தொழுவணும்னு சொல்லி நினச்சா அப்போது உங்களின் மீது உது என்பது ஃபரது. கண்டிப்பாக உது இருந்தால் தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தொழுகையை கபூல் செய்வான். உது மட்டும் இல்லைனா அல்லாஹு தஆலா எந்த விதமான, அதாவது தொழுகை சம்பந்தமான ஃபரதாக இருக்கட்டும், நஃபிலாக இருக்கட்டும், சுன்னத்தாக இருக்கட்டும், வித்ரு வாஜிபாக இருக்கட்டும், சொல்லப்போனால் சலாத்துல் ஜனாசாவுடைய தொழுகையாக கூட இருக்கட்டும், அல்லாஹு தஆலா தொழுகையை அறவே கபூல் செய்ய மாட்டான். அப்போ நம்ம தொழுவணும்னு சொல்லி நாடணும்னு சொன்னால் முதல்ல நமக்கு உது என்பது ஃபரது, கடமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேயே சொல்லியிருப்பாங்க, லா யக்பலுல்லாஹு ஸலாத அஹதிக்கும் இதா அஹ்தஸ ஹத்தா யதவத்த, உங்களில் ஒருவர் அசுத்தமாக இருந்து அவர் உது செய்யாத காலம் வரைக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அடியார்களுடைய தொழுகையை கபூல் செய்ய மாட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வே குர்ஆனில் டைரெக்டாக நேரடியாக சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா கும்தும் இல ஸலாத்தி, மக்களே தொழுகையின் பக்கம் நீங்கள் நின்றால் ஃபகுசிலு வுஜூஹக்கும் வ ஐதியக்கும், அப்படியே அல்லாஹு தஆலா சொல்லிக்கிட்டே வருவான். அப்போ அன்பார்ந்தவர்களே, தொழுகையை நாம் நாடினால் உது என்பது நமக்கு ஃபரதாக அமையும். 2வது விஷயம் லி சுஜூதி திலாவத்தி.
இப்போ நம்ம ஏதாவது ஒரு சஜிதாவுடைய ஆயத்தை நம்ம ஓதுறோம்னு சொன்னால் அந்த சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி நம்ம சஜிதா செய்வதற்கும் நமக்கு உது என்பது ஃபரதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அல்லாஹுடைய கலாம் அது. அல்லாஹு தாலா அவனுடைய கலாமிலே சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் ஓதி சஜிதா செய்கிறோம். அதனால் அதற்கும் என்னங்க உது என்பது ஃபரதான விஷயமாக அமைகிறது. அடுத்து மூன்றாவது ஒரு ஃபரதான காரியம் எப்போ ஆகும்னு சொன்னால் மஸ்ஸுல் குர்ஆன். குர்ஆனை நாம் தொட நினைத்தால் அப்போவும் உது என்பது ஃபரதாக நமக்கு அமையும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன்லேயே சொல்லக்கூடிய வார்த்தை லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், சுத்தம் அன்றி யாரும் குர்ஆனை தொட வேண்டாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்லேயே சொல்லியிருப்பாங்க லா யமஸ்ஸல் குர்ஆன இல்லா தாஹிருன், ஒரு சுத்தமானவனை தவிர குர்ஆனை யாரும் தொட வேண்டாம். அப்போது என்ன சொல்கிறாங்க, இதன் மூலமாக நமக்கு தெரிய வருது யஸ்தவி அலா தாலிக அல்ல ஆலிமி. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவன் தெரிந்தவனாக இருக்கட்டும் தெரியாதவனாக இருக்கட்டும், அவன் நினைவில் வைத்து அந்த விஷயத்தை நினைவில் வைத்திருந்தாலும் சரி, அவன் மறந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் ஒருவன் எந்த ஒரு ஹாலாத்திலேயும் என்ன செய்யக்கூடாது, ஒது இல்லாமல் குர்ஆனை தொடுவது அறவே ஹராம் என்பதை நாம் நினைவில் வைக்க வேண்டும். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த குர்ஆனை தொடக்கூடிய விஷயத்தில் நமக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. இப்போது பாருங்கள், வயஜூசுலில் முஹதிசி, இப்போ அசுத்தமாக ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு என்னங்க அசுத்தம்னு சொன்னால் சிறிய அசுத்தம். இப்போது ஒருத்தவங்களுக்கு குளிப்பு கடமையாகுதுன்னு சொன்னால் அவர்கள் குளித்து தான் ஆக வேண்டும். இப்போ இது போல் அந்த சிறிய தொடக்கூடியவர்கள், அதாவது சிறுநீர் கழித்து முடித்து விட்டு ஏதாச்சும் ஒரு காற்று பிரிஞ்சிருச்சுன்னா, அல்லது நம்ம பாத்ரூம் போயிட்டு வரோம், இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தின் மூலமாக நமக்கு அந்த ஒது பிரிஞ்சிருச்சு, அந்த ஒரு நிலையில் ஒருத்தர் அசுத்தமான நிலையில் இருக்கிறாருன்னு சொன்னால் அவருக்கு குர்ஆனை எந்த ஒரு நேரத்தில் தொடுவது ஜாயிஸ்ன்னு சொன்னால், அதாவது தசஃபுஹு அவுராக்கல் முஸ்ஹஃபி பி அவுதின் அவு கலமின், ஏதாவது ஒரு குச்சியை வைத்தோ அல்லது ஒரு பேனாவை வைத்தோ, இது போல் ஏதாவது ஒரு பொருட்களை வைத்தோ அந்த குர்ஆனுடைய பேப்பர்களை திருப்புவது ஒரு அசுத்தமானவனுக்கு ஜாயிஸ். ஏன் தெரியுமா? அன்னஹு கைர முபாஷிரின் லவ், அந்த குர்ஆனில் அவனுடைய உடல் டைரெக்டாக என்ன செய்யலாங்க படலை. இருந்தாலும் ஏதாவது ஒரு அதுவும் நம்ம பழக்கமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னங்க, பழக்கமாக நம்ம ஆக்கிடக்கூடாது. ஏதாவது ஒரு அவசியமான ஒரு நேரமா, ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு நேரமா, அப்போ நம்ம என்ன செய்யலாம், ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு குச்சியை வைத்தோ, அதுவும் ஒரு சுத்தமான குச்சியை வைத்தோ ஒரு பேனாவை வைத்தோ நம்ம என்ன செய்யலாம், குர்ஆனுடைய பேப்பர்களை அந்த காகிதங்களை நாம் திருப்பிக் கொள்ளலாம் என்பதாக இமாமுகள் நமக்கு எழுதுகிறார்கள். அதே போல் பாருங்கள், ஒருத்தர் குர்ஆனை ஒரு பையில சுமந்து கொண்டு போவதும் அதுவும் ஒரு அசுத்தமானவனுக்கு ஜாயிஸ் என்பதாக எழுதுகிறாங்க. ஏன்னு சொன்னால் இது எப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு தஃப்சீரை இப்போ தர்ஜுமா குர்ஆன் இருக்குது, அல்லது ஒரு தஃப்சீர், அதாவது ஒரு இப்போது குர்ஆனுடைய அந்த தஃப்சீர் அப்படியே இருக்கும் மொத்தமாக. இப்போது அந்த குர்ஆன் மட்டும் இல்லாமல் அந்த குர்ஆனோடு சேர்த்து தஃப்சீரும் இருக்கும் பார்த்தீங்களா, அதுபோல் புத்தகங்களையும் சரி தர்ஜுமாக்களையும் சரி எப்படி நாம் ஒது இன்றி நாம் தொடுவது ஜாயிஸோ, அதே போல் ஒருவர் என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் அந்த குர்ஆனை ஒரு பையில், இப்போ நம்ம அந்த குர்ஆனை போடுவதற்கு ஒரு பெட்டி வச்சுருப்போம், அந்த பெட்டியை நம்ம என்ன செய்யலாம், அந்த ஒது இன்றி நாம் தொடலாம் என்பதாக இமாமுகள் நமக்கு எழுதுகிறார்கள். இப்போ இதுவும் என்னங்க ஒரு ஜாயிஸான விஷயம். அதே போல் மூன்றாவது கட்டமாக கிதாபுகளில் எழுதுகிறார்கள் வயஜூசு லிஸ்ஸிபியானி, இப்போ சிறிய பிள்ளைகள், அதாவது பருவம் வயது அடையாத பிள்ளைகள், இப்போ உதாரணமாக ஒரு 7 வயது ஒரு 6 வயது அதுபோல் உள்ள குழந்தைகள் என்ன செய்யலாம், குர்ஆனை அவர்கள் உது இன்றிய என்ன செய்யலாம், தொடலாம். ஏன்னு சொன்னால் அதற்கு காரணங்களை எழுதுகிறார்கள். அன்னஹு லா யஸ்ததீஊனல் முவாதபத அலா தஹாரத்திஹிம், அந்த சின்ன குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள், சின்ன குழந்தைகளுக்கு உதுனா என்ன தெரியுமா, உதுவுடைய சட்டத்திட்டங்கள்லாம் என்ன தெரியுமா? அதனால தான் நாம் முன்னாடியே சொன்னோம், உது என்பது யாருக்கு வாஜிபுன்னு சொன்னால் பாலிகானவர்கள், பருவம் வயது அடைந்தவர்களுக்கு தான் உது என்பது கடமையாகும் வாஜிபாகும். அது அல்லாமல் சின்ன குழந்தைகளுக்கு என்ன இல்லை, உது என்பது வாஜிப் இல்லை. ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி அந்த சுத்தத்தின் மீது அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க சொல்லுங்கள்? ஒரு கால் உது செஞ்சாலும் அந்த சின்ன குழந்தைகளுக்கு என்ன தெரியும், நம்ம உதுவோடு தான் இருக்கணும், நம்ம உதுவோடு தான் குர்ஆனை தொடணும்னு சொல்லி என்ன தெரியும்? அவங்க திடீர்னு என்ன செய்வாங்க, ஒரு திரும்ப அசுத்தமாக ஆகிடுவாங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு சிறுநீர் கழிப்பாங்க, அல்லது ஏதாவது இப்படி ஒரு தரையில் விழுந்துக்கிட்டு விளையாடிக்கிட்டு இப்படி இருக்கும் பொழுது அவர்கள் அசுத்தமாக ஆகிடுவாங்க. அதனால் இந்த சின்ன குழந்தைகள் இருக்கிறார்களே, அவர்கள் சுத்தமாக இருப்பதின் மீது என்ன செய்ய மாட்டாங்க, நிரந்தரமாக இருக்க மாட்டாங்க. அதே போல் இப்போ சின்ன குழந்தைகள் மதரசாவுக்கு போகிறாங்க, இப்போ குர்ஆனை தூக்கிட்டு தான் போகணும். ஏன்னு சொன்னால் அந்த குர்ஆனை படிக்கணும், மனப்பாடம் செய்யணும், வேறு வழி இல்லை. அப்போ அதனால் நாம் சொல்ல வருவது, சின்ன குழந்தைகள், பருவம் வயது அடையாத குழந்தைகளும்
அதுவும் என்ன ஒரு அசுத்தமான நிலையில் ஒது அன்றி அவர்கள் என்ன செய்யலாங்க குர்ஆனை தொடுவதும் ஜாயிஸ் என்பதாக நமக்கு இமாமுகள் எழுதுகிறார்கள். அப்போ இந்த விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் நினைவில் வைக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க, இப்போ நாம பார்த்தது ஒது என்பது எப்போ ஃபரதுன்னு சொல்லி நாம பார்த்தோம். முதல்ல தொழுகை, இரண்டாவது இப்போ நம்ம சஜிதாவுடைய ஆயத்தை ஓதி நம்ம சஜிதா செய்கிறோம், அப்போ மூன்றாவது குர்ஆனை தொட வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒது என்பது ஃபரது. அடுத்து இரண்டாவது கட்டம், இப்போ ஒதுவை நம்ம 3 வகையாக பிரித்தோம், ஃபரது முடிஞ்சிருச்சு. அடுத்து வாஜிபு, எப்போ நமக்கு ஒது வாஜிபுன்னு சொன்னால் ஒரே ஒரு நேரத்தில் தாங்க, பெருசாலாம் ஒன்றும் இல்லை. தவாஃபு ஹவுலல் காபா, காபாவை நாம் தவாஃப் செய்யும் பொழுது ஒது என்பது நமக்கு அது வாஜிபாக அமைகிறது. இதுக்கு பெரும்பாலும் நமக்கு இந்த வாய்ப்பு இன்ஷா அல்லாஹ் நாடினால் கிடைக்கும். பெரும்பாலும் மக்கால் இருக்கக்கூடிய வாசிகளுக்கு இது ஒரு பிரயோஜனமாக இருக்கும். தவாஃப் செய்யும் பொழுது ஒதுவோடு தான் என்னங்க தவாஃப் செய்யணும். ஏன்னு சொன்னால் கிதாபுகளில் எழுதுகிறார்கள், யஜிபு அல் ஒது, ஒது என்பது வாஜிபாகும் தவாஃபில் பைத்தில் ஹராமி சவாஉன் அகான தவாஃபு ஃபரதன் அம் நஃபிலா. இப்போ தவாஃப் அது ஃபரதான தவாஃபாக இருந்தாலும் சரி, நஃபிலான தவாஃபாக இருந்தாலும் சரி, ஆக மொத்தம் தவாஃப் என்பது தவாஃப் செய்யணும்னு சொன்னால் அதற்கு உது என்பது வாஜிப் என்பதாக எழுதுறாங்க. ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி செய்வாங்க தெரியுமா? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸில் அறிவிப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தன்மையை பற்றி. ஹீனா கதிம மக்கத்த அன்னஹு தவத்த, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தான்னு சொன்னால் உது செஞ்சுப்பாங்க. சும்ம தவாஃப பில் பைத்தி, அதற்கு பிறகு என்ன செய்வாங்க, உது செஞ்சிட்ட பிறகு அந்த பைத்துல்லாவை தவாஃப் செய்வார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹஜ் செய்யும் பொழுது கடைசியாக என்னங்க சொன்னாங்க, ஹுது அன்னி மனாசிகக்கும், மக்களே தோழர்களே என்னிடமிருந்து இந்த ஹஜ்ஜுடைய செயல்களை நீங்கள் அனைத்தையுமே பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா, லஅல்லி லா அராக்கும் பஅத ஆமி ஹாதா, அடுத்த வருடம் இந்த நேரத்தில் நான் இருப்பேன் சொல்ல முடியாது, நான் வஃபாத்தாகவும் கூட ஆகிவிடலாம். அதனால ஒது உட்பட எல்லா விஷயங்களையும் நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ இதன் மூலமா என்ன தெரியுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செஞ்சதனால நம்மளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்த பிறகுதான் தவாஃப் செய்யுங்கள் என்பதாக சொல்ல வருகிறார்கள். அப்போ தவாஃப் என்பது நாம தவாஃப் செய்யணும்னு சொன்னா ஒது என்பது என்னங்க வாஜிபு. இப்போ என்ன, ஏன் தவாஃபும் ஏன் தவாஃப் செய்கிறதுக்கும் ஏன் ஒது என்பது வாஜிபுன்னு சொன்னால் கிதாபுகளில் எழுதுகிறார்கள். இப்போ தவாஃபு செய்கிறதும் என்பது என்ன தெரியுமா, அதுவும் ஒரு தொழுகையை போல ஒரு இபாதத்து தான். இப்போ அந்த தொழுகைக்கு எப்படி ஒது என்பது கடமையோ அதே போல் இந்த தவாஃபுக்கும் என்ன ஒது என்பது கடமை என்பதாக எழுதுகிறார்கள். ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்லி இருப்பாங்க, அத்தவாஃபு பில் பைத்தி ஸலாத்துன், பைத்துல்லாவை தவாஃப் செய்கிறதும் அதுவும் ஒரு தொழுகையை போலத்தான். என்ன ஒரே ஒரு டிஃப்ரெண்ட், இல்லா அன்னல்லாஹ அஹல்ல ஃபீஹி அன் நுத்துக், இந்த தவாஃபில் அல்லாஹு தஆலா பேசுவதற்கு ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான். இப்போ நம்ம தவாஃப் செய்யும் பொழுது பேசலாம், ஆனால் தொழுகையில் பேசக்கூடாது. தொழுகையில் பேசினா தொழுகை முறிஞ்சிரும். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபமன் நதக ஃபீஹி ஃபலா யன்திகு இல்லா பி ஹைர், ஒருத்தர் இந்த தவாஃபில் பேச நாடினாருன்னு சொன்னால் அவர் ஹைரை மட்டும் பேசட்டும், மீதி உள்ள தேவையான விஷயங்களை பேச வேண்டாம் என்பதாக சொல்கிறாங்க. இப்போ ஆக மொத்தம் நமக்கு தெரியக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன, எப்படி தொழுகையில் ஒது என்பது கடமையோ அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவாஃப் என்பதும் தொழுகையை போலத்தான். அதனால் தவாஃப் செய்ய நீங்கள் நாடினால் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஒது செய்து கொள்ளுங்கள், ஒது செய்வது வாஜிபு என்பதாக நமக்கு சொல்ல வருகிறார்கள். இப்போ கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு 2 வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்று எப்போ நம்ம உது செய்கிறது ஃபரது, இரண்டாவது எப்போ உது செய்கிறது வாஜிபுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு, ஏன்னா இப்போ டைம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உது என்பது எப்போலாம் செய்கிறது முஸ்தஹப்பான விஷயங்கள். இப்போ இந்த நேரத்தில் செய்தால் நமக்கு இன்னும் நன்மைகள் கூடும், நீங்கள் இந்த நேரத்திலையும் உது செய்யுங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு வழிமுறைகளை காட்டி தந்திருப்பார்கள். அப்போ அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் எப்போலாம் உது செய்கிறது முஸ்தஹப்பு, எப்போலாம் உது செய்கிறது அது ஒரு பேணுதலான விஷயம் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம தொடராக இன்ஷா அல்லாஹ் கண்டினியூவாக நம்ம பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா கேட்ட விஷயங்களை உள்வாங்கி நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்படுத்தக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.